சென்னை மெரினா காந்தி சிலை அருகே காரில் கத்திகளுடன் வந்த 4 சிறுவர்கள் சகோதரியை காதலித்து ஏமாற்றியவரை கொலை செய்ய திட்டம் தீட்டி காரில் சுற்றித் திரிந்துள்ளனர். பல்லாவரம் சந்தையில் 1000 ரூபாய்க்கு 3 கத்திகள் வாங்கியதுடன் ஒரு கத்தியை திருடியும் வந்துள்ளனர். போதையில் கொலை வெறியில் காரில் சுற்றிய போது போலீசாரிடம் சிக்கினர். கைது செய்யப்பட்ட 4 சிறுவர்களும் சென்னை ஜாபர்கான் பேட்டையைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இவர்களிடமிருந்து 4 கத்திகள் மற்றும் 4 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. போலீசார் நடத்திய விசாரணையில் ஒரு சிறுவனின் சகோதரியை அதே பகுதியைச் சேர்ந்த தீனா என்ற இளைஞர் காதலித்து வந்துள்ளார். தற்போது அந்த பெண்ணை கைவிட்டுவிட்டு வேறொரு பெண்ணுடன் தீனா சுற்றித் திரிகிறாராம். இது தொடர்பாக அந்த பெண்ணின் சகோதரரான சிறுவன் தீனாவிடம் சென்று நியாயம் கேட்டுள்ளார். அப்போது தீனா சிறுவனை அடித்து உதைத்து அனுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தீனாவை பழிவாங்க திட்டமிட்டுள்ளார். சிறுவனும் அவனது நண்பர்களும் 3 பேரும் சேர்ந்து பல்லாவரம் சந்தைக்கு சென்று கத்திகளை வாங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு தீனாவை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டி ஜாபர்கான் பேட்டையில் சுற்றித் திரிந்துள்ளனர். தீனா வீட்டில் அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நிறைய பேர் இருந்ததால் 4 சிறுவர்களும் இது சரியான நேரமில்லை என கருதி பெசன்ட் நகருக்கு கார் புக்கிங் செய்து வந்துள்ளனர். அங்கு கஞ்சா அடித்துவிட்டு விடியற்காலை மீண்டும் ஜாபர்கான் பேட்டைக்கு சென்று தீனாவை கொலை செய்யலாம் என முடிவெடுத்துள்ளனர். பின்னர் அதிகாலை மீண்டும் ஒரு காரை புக்கிங் செய்து மெரினா காந்தி சிலை அருகே வந்தபொழுது போலீசாரின் வாகன தணிக்கையில் 4 பேரும் சிக்கினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.